சோஷியல் மீடியா சொல்கிறீங்கல்ல, இப்போ சோஷியல் மீடியா வந்து அது என்னன்னே நமக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம நம்ம புரிய வாழ்ற மாட்டேங்குது இல்ல, புரியுது. பட் ஒய் ஐ டிட் நாட் கம் வித் திஸ் அஜெண்டா. நான் இந்த அஜெண்டாவோட வரவே இல்லையே வாழ்க்கையில. இது புதுசா என்ன திணிக்கப்படுதே அப்படிங்கிற மாரி இருக்கு. அதுவும் இது இது வந்து ரொம்ப பகிரங்கமான ஒரு திணிப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு. இல்லைம்மா என்ன இது என்ன நானா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இதில கடவுள் குடுத்த அந்த வரத்த வந்து வேஸ்ட் பண்ணாம குரல்ங்கிறது ஒரு ஹியூமன் இன்ஸ்ட்ருமெண்ட்னா, அது இருக்கிற வரைக்கும் தான் நான் பாட முடியும். சாஸ்வதம் கிடையாது அது. எஸ்பிபி சாருன்னு ஒருத்தர் தான் இருப்பாங்க. எல்லாருமே எஸ்பிபி சார் ஆயிட முடியாது. இருக்கிற வரைக்கும் நான் என்னால ஏதாவது பாடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அவ்வளோதானே தவிர, பட் ஆனா அதுக்கு இவ்ளோ பேராமீட்டர்ஸ நான் சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா நிக்குது அது. இல்லை நீங்கள் அந்த எண்ணத்தை தான் மாற்றிக்கணும். இப்போ கடவுள் எப்படி உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வரமாக நினைக்கிறீங்களோ பாடுறத, அதே கடவுள் தான் இந்த மொபைல் ஃபோனு இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. இது டெவலப் ஆகிறதுக்கு ஆமாம் இஃப் யூ திங்க் தட் ஒரு பெரிய ஒரு சூப்பர் பவர் இருக்கு, அதுதான் வந்து நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு நினச்சேன்னா, அதே சூப்பர் பவர் தான் இப்போ இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கிற இந்த நடைமுறை வாழ்க்கையை கொடுத்ததும் அதே சூப்பர் பவர் தான். அப்போ என்னன்னா எதுக்காக இதை சொல்கிறேன்னா, உங்களை மாதிரி ஒரு டேலண்டடான சிங்கர்ஸ் தோஸ் ஹூ கேன் டீச் அதர்ஸ் ஆல்சோ, இதை கரெக்ட் பண்ண முடியும், இதை பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மாதிரி பண்ணுறவங்க இந்த மீடியாவுக்குள்ளே வராமல் இது நமக்கு இதை தான் பண்ணி தான் நம்ம வரணுமா அப்படிங்கிற அந்த எண்ணம் வருது இல்லையா, இந்த எண்ணம் எனக்கும் இருந்தது.